புத்தர் ஒவ்வொரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் 5 செகண்ட்ஸ் மட்டும் ஒரு காரியம் பண்ணுவார். அந்த 5 செகண்ட்ஸ்ல என்ன பண்ணாருன்னு தெரிஞ்சா உங்க லைஃப் டிசிஷன்ஸ்ல 90% மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணலாம். கிங்ஸ், மர்ச்சன்ட்ஸ் எல்லாரும் புத்தர்கிட்ட கேட்ட ஒரே கேள்வி, எப்படி சுவாமி நீங்க எப்பவுமே தப்பான டிசிஷன் எடுக்கிறது இல்ல? அவர் சொன்ன பதில் ரொம்ப சிம்பிள். ஆனா இந்த டெக்னிக்கை நாம டெய்லி யூஸ் பண்ணா ராங் டிசிஷன்ஸ், ரிக்ரெட்ஸ் எல்லாமே குறையும். இன்னைக்கு அந்த சீக்ரெட்டை பார்க்கலாம். நம்ம லைஃப்ல டெய்லி எத்தனை டிசிஷன்ஸ் எடுக்கிறோம் தெரியுமா? மார்னிங் காஃபி குடிக்கிறதுல இருந்து யார்கிட்ட என்ன பேசுறது, ரிப்ளை பண்றதா வேண்டாமா, எவ்ரிதிங் இஸ் a டிசிஷன். ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, கோபத்துல ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு பிறகு டிலீட் பண்ண முடியாம ஃபீல் பண்றோம். ஆஃபீஸ் மீட்டிங்ல எமோஷனல் ஆகி ஏதோ சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து ரிக்ரெட் பண்றோம். ஷாப்பிங் போய் இம்பல்ஸ்ல ஏதோ வாங்கிட்டு கிரெடிட் கார்டு பில் பார்த்து ஷாக் ஆகுறோம். ரிலேஷன்ஷிப்ல ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல ஏதோ சொல்லிட்டு அப்புறம் சாரி சொல்லி தெரியுறோம். இங்க தான் நம்ம மிஸ்டேக் பண்றோம். ரியாக்ட் பண்றோம், ரெஸ்பாண்ட் பண்றதில்ல. எமோஷனல் டிசிஷன்ஸ் எடுக்கிறோம், லாஜிக்கலா யோசிக்கிறதில்ல. ஃபாஸ்டா டிசிஷன் பண்ணணும்னு நினைக்கிறோம், ரைட்டா பண்ணணும்னு நினைக்கிறதில்ல. ரிசல்ட் ரிக்ரெட், கில்ட், broken ரிலேஷன்ஷிப்ஸ், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ். இதுக்கெல்லாம் ஒரே ஒரு ரூட் காஸ், டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி பாஸ் பண்றதில்ல. இன்னைக்கு நான் ஷேர் பண்றது புத்தர் பிராக்டிஸ் பண்ண மைண்ட்ஃபுல் பாஸ் அல்லது 5 செகண்ட் பிரீத்திங் ரூல். இது புத்திஸ்ட் மங்ஸ்க்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு சீக்ரெட் டெக்னிக். தேரவாதா புத்திசம் டெக்ஸ்ட்ஸ்ல இது அனபனாசதி பிராக்டிஸோட ஒரு பகுதி. இந்த வீடியோ முழுசா பார்த்தீங்கன்னா எமோஷனல் ரியாக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும், கிளியர் டிசிஷன்ஸ் எடுக்க முடியும், ரிக்ரெட் ஃப்ரீ லைஃப் வாழ முடியும். எஸ்பெஷலி கடைசியில சொல்ற 5 செகண்ட் டெக்னிக் அது உங்க டிசிஷன் மேக்கிங் எபிலிட்டியை கம்ப்ளீட்டா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடும். மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு நாள் கபிலவாஸ்து கிங்டம்ல ஒரு பெரிய ப்ராப்ளம். 2 குரூப் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. கிங் புத்தர் கிட்ட போறார். சுவாமி, உடனே ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லுங்க, யார் கரெக்ட் யார் தப்பு? புத்தர் கண்ணை மூடுறார். கிங் நினைக்கிறார், ஏன் டைம் வேஸ்ட் பண்றார்? சரியா 5 செகண்ட்ஸ் கழிச்சு புத்தர் கண் திறக்கிறார். முதல்ல 2 பேரும் உட்காருங்க, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க இப்போ கோவமா இருக்கீங்களா அல்லது அமைதியா இருக்கீங்களா? கோவமா தான் இருக்கும் சுவாமி. கோபத்தில் எடுக்கிற டிசிஷன் சரியா இருக்குமா? நான் இப்போ செஞ்சது என்ன தெரியுமா? 5 மூச்சு விட்டேன், அவ்வளவுதான். அந்த 5 செகண்ட்ஸ்ல என் கோபம் போச்சு, கிளாரிட்டி வந்துச்சு. புத்தர் சொல்றார், முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி 5 மூச்சு விடுங்க. முதல் மூச்சு உங்க கோபத்தை கரைக்கும். 2வது மூச்சு கன்ஃபியூஷனை கிளியர் பண்ணும். 3வது மூச்சு ஆப்ஷன்ஸை காட்டும். 4வது மூச்சு சரியான வழியை காட்டும். 5வது மூச்சு அமைதியை தரும். பிரீத் பிஃபோர் யூ ஆக்ட், ஃபீல் பிஃபோர் யூ ஸ்பீக், பாஸ் பிஃபோர் யூ டிசைட். இதை இப்போ நம்ம டெய்லி சிச்சுவேஷன்ஸ்க்கு அப்ளை பண்ணுவோம். வாட்ஸ்அப் ஃபைட் வரும்போது நார்மல் ரியாக்ஷன் உடனே டைப் பண்ணி அனுப்பிடுவோம், ஆங்கர் எமோஜிஸ் போடுவோம். புத்தாஸ் 5 செகண்ட் ரூல், டைப் பண்ண பிறகு சென்ட் பட்டன் அழுத்துறதுக்கு முன்னாடி 5 மூச்சு, ஹாஃப் த டைம் டிலீட் பண்ணிடுவீங்க. ஆன்லைன் ஷாப்பிங் கார்ட்ல நார்மல் ரியாக்ஷன், ஆஃபர் போயிடும்னு உடனே பை பண்ணிடுவோம். புத்தாஸ் மெத்தட், பேமெண்ட் பட்டன் முன்னாடி 5 மூச்சு. இது எனக்கு நீடா வாண்டா, கிளாரிட்டி வரும். கிட்ஸ் மேல கோபம் வரும்போது நார்மல் ரியாக்ஷன், கத்திட்டு அப்புறம் கில்ட்டி ஃபீல் பண்றோம். புத்தாஸ் மெத்தட், வாய் திறக்கிறதுக்கு முன்னாடி 5 மூச்சு, டோன் ஆட்டோமேட்டிக்கா சாஃப்ட் ஆகும். ஆனா வெயிட் பண்ணுங்க, இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. இந்த 5 செகண்ட்ஸ் மேஜிக் அல்ல, இது உங்க ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் ஆக்டிவேட் பண்ணுது. எமோஷனல் பிரெயின்ல இருந்து லாஜிக்கல் பிரெயினுக்கு ஷிஃப்ட் ஆகுது. இப்போ பிராக்டிக்கலா என்ன பண்றது? 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட், ட்ரிகர் ஐடென்டிஃபிகேஷன். இன்னைக்கு ஐடென்டிஃபை பண்ணுங்க, எந்த 3 சிச்சுவேஷன்ல நீங்க ரஷ் பண்றீங்க. எக்ஸாம்பிள், ரிப்ளை பண்ணும்போது, மணி ஸ்பெண்ட் பண்ணும்போது, எஸ் ஆர் நோ சொல்லும்போது. இந்த 3 சிச்சுவேஷன்ஸை ஃபோனில் நோட் பண்ணுங்க. ஸ்டெப் 2, த 5 பிரீத் டெக்னிக். உங்ககிட்டயே சொல்லிக்கோங்க, ஐ ஹாவ் டைம் ஃபார் 5 பிரீத்ஸ். பிரீத் 1, கோபம் இருக்கா அப்சர்வ் பண்ணுங்க. பிரீத் 2, 3, என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு யோசிங்க. பிரீத் 4, 5, எது கரெக்ட் டெசிஷன்னு ஃபீல் பண்ணுங்க. ஸ்டெப் 3, போஸ்ட் டெசிஷன் செக். பழைய பேட்டர்ன், டெசிஷன் எடுத்த பிறகு டவுட். புது பேட்டர்ன், 5 பிரீத் எடுத்து டிசிஷன் பண்ணா நோ ரிக்ரெட் பாலிசி, ஸ்டாண்ட் பை இட். சேலஞ்ச், இன்னைக்கு மாலை முதல் எவ்ரி டிசிஷனுக்கு முன்னாடி 5 செகண்ட் ரூல் அப்ளை பண்ணுங்க. எஸ்பெஷலி ஃபேமிலி இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது கமெண்ட்ல சொல்லுங்க எத்தனை முறை ஆங்கர் அவாய்ட் பண்ணீங்கன்னு. இந்த 5 செகண்ட் டெக்னிக் யாராவது ஒருத்தருக்கு ரிலேஷன்ஷிப்பை காப்பாற்றலாம், ஃபினான்ஷியல் மிஸ்டேக்கை தடுக்கலாம். அதனால உங்களுக்கு யார் நினைவுக்கு வர்றாங்களோ அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க எந்த சிச்சுவேஷன்ல ரஷ் டிசிஷன்ஸ் எடுக்கிறீங்கன்னு. நாம எல்லாரும் சேர்ந்து இந்த பேட்டர்னை பிரேக் பண்ணலாம். ரிமெம்பர், புத்தர் சொன்னது போல, பிட்வீன் ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் தேர் இஸ் அ ஸ்பேஸ். இன் தட் ஸ்பேஸ்
லைஸ் யுவர் ஃப்ரீடம். அந்த ஸ்பேஸ் அதுதான் உங்க 5 பிரீத்ஸ். அடுத்த முறை ஃபோன் எடுக்கும்போது, ரிப்ளை பண்ணும்போது, டிசிஷன் எடுக்கும்போது இந்த 5 செகண்ட்ஸ் நினைவுக்கு வரும். பிரீத்க்கு முன்னாடி ரியாக்ட் பண்ணாதீங்க. திங்க்கு முன்னாடி ஸ்பீக் பண்ணாதீங்க. டில் தென், பிரீத் மைண்ட்ஃபுல்லி. நன்றி, வணக்கம்.